திருக்குறளை பொருளோடு அறிய வந்த அன்பு நெஞ்சங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னத்திய அதிகாரம் மெய் உணர்தல். அப்படின்னா நம்மளை நாமே உணர்தல் கிடையாது. மெய் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது உடம்பு மட்டும்தான், உண்மையான பொருள் மட்டும்தான். இங்கே இது என்ன துறவியலுக்கு உள்ளே வர்றதுனால மெய் உணர்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்திலே எப்பவுமே உண்மையாக இருக்கக்கூடிய நித்திய ஆத்மாவான அந்த பரம்பொருளை அறிதல். அதை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறார். குறள் எண் 351. பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மான பிறப்பு. அதாவது இது ஒரு பொருள் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காம இதை தான் பொருள்னு நினச்சிட்டு இருக்கிற மருளானாம், அந்த மயக்க நிலை மான பிறப்பு, அந்த மயக்க நிலையில் இருந்தால் மீண்டும் மீண்டும் பிறந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படிங்கிறார். உதாரணத்துக்கு கண்ணாடியில் பார்க்குற இந்த உடம்பு தான் நான் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? ஆனால் இந்த உள்ளுக்குள்ளார் இருக்கிற ஆன்மா எத்தனை உடல்களை எடுத்து வந்ததோ நமக்கு தெரியாது. அத்தனை ஜென்மாக்களும் நம்ம கூடவே இருந்த நம்ம பக்கத்திலே இருக்கிற அந்த இறைவனை நம்ம உணர்றதில்லை. குறள் எண் 352. இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசரு காட்சியவர்க்கு. மருள் நீங்கி மயக்கம் தீந்து மாசரு காட்சியவர்க்கு. நல்ல தெளிவாக குற்றம் இல்லாமல் எது மெய்ப்பொருள்னு காண்பவருக்கு இருள் நீங்கி, இருட்டுங்கிற அந்த துன்பம் நீங்கி இன்பம் எப்போதும் பயக்கும் அப்படின்னு சொல்கிறார். மயக்கங்கிறது ஒரு ஸ்டேஜ்லேயும் நமக்கு இருக்க தான் இருக்குது. சின்ன குழந்தையாக இருக்கும்போது அம்மா மடி நமக்கு அவ்வளோ சொர்க்கமாக இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் நம்மளுடைய பொம்மைகளும் நம்மளுடைய உடுப்புகளும் நமக்கு அவ்வளோ சொர்க்கமாக இருக்குது. இப்படி மனுஷன் வளர வளர ஏதாவது ஒரு மயக்கத்துக்குள்ளார சிக்கி தான் போகிறான். மாசரு காட்சி, எந்த அழுக்கும் இல்லாமல் ஒரு பார்வையை ஒரு காட்சியை அவனால் காண முடிஞ்சதுன்னா, அதாவது ஐயப்பாடே இல்லாமல் நம்மை படைத்தவன் நம் அருகே ஒரு சாட்சி பூதமாக எப்பொழுதுமே இருக்கிறான், நம் கூடவே இருக்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வேணும். பட்டம் பதவி பணம் இதுக்கெல்லாம் வேண்டி அறத்தை செய்யாமல் இருக்கக்கூடாது. தெளிவான சிந்தனை வேணும். அப்படி இருந்தால் இருள் நீங்கி, இந்த இருளுங்கிறத நீங்கள் எப்படி யோசிச்சு பாருங்களேன். நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்ம சுற்றி இருக்கிற உறவுகள் எல்லாமே நம்ம கூடயே என்றைக்குமே நிலச்சி நிற்கும்னு. அதனால் நமக்கு ஒரு தைரியம் இருக்குது. ஆனால் அந்தந்த உயிர்களுக்கு அதுக்குன்னு ஒரு கடமை இருக்குது, அதுங்களுக்குன்னு ஒரு செயல்பாடு இருக்குது. என்றைக்காக இருந்தாலும் அந்த உறவுகள் நம்மளை சுற்றி இருக்கிற உறவுகள் நம்ம விட்டு போகத்தான் போகுது. அப்போ அந்த தனியாக இருக்கிற போது நம்மளை சூழ்ந்து இருக்கிற அந்த இருள் யோசிச்சு பாருங்கள், ஒரு பயம் எப்போதுமே இருக்கும் தானே. இப்படி கஷ்டப்படுறதுக்கு கடவுளோடு எப்போதுமே அந்த இறைவனோடு எப்பொழுதுமே ஒரு கனெக்ட் வச்சுட்டு இருந்தீங்கன்னா இன்பம் உறுதியாக கிடைக்கும்னு சொல்லாமல் பயக்கும்னு சொல்கிறார் பாருங்க. அதனால் நம்மளுடைய செயலை பொறுத்து தான் அது ஒரு பயனாக நமக்கு கிடைக்கும். குறள் எண் 353. ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனிய துடைத்து. ஐயத்தின் நீங்கி தெளிந்தாருக்கு. இப்போ பாரு ஒரு சந்தேகம், அந்த மாதிரி சந்தேகம் இல்லாமல் தெளிந்த மனசோட இறைவனை பற்றினா வையத்தின் வானம் நனிய துடைத்து. நீ இங்கே இருக்கிற அந்த பூலோகத்திலிருந்து மிகப்பெரிய வானம்ங்கிறது ரொம்ப பக்கத்தில் உனக்கு இருக்குன்னு சொல்கிறார். உதாரணத்துக்கு இப்போ ஒரு உங்களுடைய பாஸ் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்கார். வேலையை கொடுத்தா என்ன செய்யணும்? அவர் பேசாமல் கொடுத்துட்டு போயிடணும், அந்த டைமையும் கொடுத்துட்டு போயிடணும். அப்படி இல்லாமல் நீங்கள் வேலை செய்கிறீங்களா, எவ்வளோ நேரத்துக்கு எவ்வளோ செய்கிறீங்க, இப்போ 1 மணி நேரம் ஆயிருக்கு, உங்களோட ஜாபோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, ஒர்க் எவ்வளோ தூரத்துக்கு முடிச்சிருக்கீங்க, இப்படிலாம் ஒரு சிசிடிவி கேமராலையும் உங்களுடைய சிஸ்டத்தோட இதுலேயும் வச்சு பார்த்துட்டே இருந்தாருன்னா நமக்கு எப்படி இருக்கும்? எரிச்சலாக இருக்கும். வேலை செய்யணுமாங்கிறதே தோணி போயிடும். அதே மாதிரி ஒரு கணவனோ ஒரு மனைவியோ சந்தேகப்பட்டுகிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இவன் அங்கே தான் போகிறாளா, இவன் இங்கே தான் போகிறானா, இவன் அவன் கூட போகிறாளா, இப்படின்லாம் நமக்கு இருக்கிறபோது ஆஃப்டர் ஆல் நம்ம மானிடர்கள் நமக்கே இவ்வளோ கோபம் வருது. நமக்கு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடலான் இருக்கு. நமக்கு உயிரையும் கொடுத்து அது வேண்டிய உடையும் கொடுத்து உன் பக்கத்துலேயே இருந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான்ப்பா இருக்கேன், மாசுசகா கவலைப்படாத, மாமேகம் சரணம் ரஜ, என்னை சரணடைந்தால் நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு ஒரு கோயிலையும் உங்களுக்கு காமிச்சுட்டு இருக்காரு. அப்படியும் நமக்கு ஒரு ஐயப்பாடு இருக்காரா, காப்பாற்றுவாரா அப்படின்னு இருந்தால் அப்புறம் எங்கேருந்து நமக்கு தேராது. அதுதான் திருவள்ளுவர் சொல்கிறாரு, நீ நல்ல தெளிவாக ஐயமே படாமல் நம்பிக்கையோடு இருந்தீன்னா, நம்பிக்கையோடு செயல்பட்டினா வையத்தின் வானம், நம்ம இருக்கிற இந்த பூவுலகத்திலிருந்து அந்த வானலோகங்கிறது ரொம்ப சின்ன கை கட்டுற தூரத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறார். இப்படி ஒரு மைனர் குழந்தைக்கு நிறைய சொத்துகள் இருக்குது. நமக்கு எல்லாமே தரப்பட்டிருக்கு தானே, நீர், ஆகாயம்,
அதாவது சுவாசம், மூச்சு எல்லாம் நமக்கு தரப்பட்டிருக்கு. ஆனால் அந்த மைனர் குழந்தையாக இருக்கிறபோது என்ன ஆகுது, நமக்கு நேச்சுரல் கார்டியன் இருக்காங்க நம்மளே பாதுகாக்கிறதுக்கு. அப்படி நமக்கு நேச்சுரல் கார்டியன் இல்லாட்டியும் ஒரு சிலருக்கு என்ன இருக்குது, பிளட் ரிலேட்டட் கார்டியன் இருக்குது. இன்னும் ஒரு சிலருக்கு கோர்ட் அப்பாயிண்டட் கார்டியன் இருக்குது. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, நாம் எவ்வளோ தூரம் அவங்கள்ட்ட நெருக்கமாக இருக்கோமோ அது மாதிரி அவங்க நம்மளே ட்ரீட் பண்ணுவாங்க. குறள் எண் 354. ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமென்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு. இந்த 5 புலன்களையும் நான் நல்லா அடக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறது பயமின்றே, பயனே இல்லை, மெய்யுணர்வு இல்லாதவருக்கு. மெய்யுணர்வு இல்லாமல் நான் 5 புலன்களையும் அடக்கி ஆழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுல எந்த விதமான பயனும் இல்லைங்கிறார். இந்த கண்ணும் அப்படிங்கிறது நம்ம கண்ணும் கருத்துமாக சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி 5 புலன்களாக வழிக்கு போனாலும் திருப்பி நம்ம கண்ணும் கருத்துமாக அதை இழுத்து திருப்பி கொண்டாந்து வச்சு அடக்கிறாங்க இல்லையா. அப்படி அடக்கிறவங்களாலையும் எந்த பலனும் இல்லை. எப்போ மெய் உணர்வு இல்லைன்னா, ஆமாங்க, உங்களுக்கு நமக்கு மெய் உணர்வு இல்லைன்னா, அந்த அறிவு இல்லை, பரம்பொருளை அறியக்கூடிய அறிவு இல்லைன்னா 5 புலன்களை அடக்கி என்ன பிரயோஜனம்? நம்ம ஒரு கல்லாவோ ஒரு மண்ணாவோ இருக்கோன்னா அர்த்தம். இல்லை, நீ எல்லாமே இருந்துட்டு வெளி காட்டிக்காமல் உள்ளுக்குள்ளார வச்சிட்டு இருக்க, ஏன்னா மெய் உணர்வு இல்லை. அப்படிப்பட்ட இருந்தும் பிரயோஜனம் இல்லை தானே. குறள் எண் 355. எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படிங்கிற. எப்பொருள் எத்தன்மைதாயினும், ஒரு பொருள் எந்த தன்மையில் வேணாலும் இருக்கட்டும், அந்த பொருளோட மெய்ப்பொருள் உண்மையாகவே அது என்ன அப்படின்னு காண்பது தான், அதை தெரிஞ்சுக்கிறது தான் அறிவு அப்படிங்கிறார். உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்போ நம்ம தண்ணி சொல்கிறோம், வாட்டர்னா என்ன, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது நீர் பொருள், திரவ பொருள், ஐஸ் கட்டி ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையான பொருள் என்ன? H2O, 2 கேஸ் மாலிகூல்ஸ், அதாவது 2 ஹைட்ரஜன் மாலிகுலும் 1 ஆக்சிஜன் மாலிகுலும் சேர்ந்தது தான் நமக்கு வாட்டர் ஆகுது. இந்த ஆக்சிஜன்கிறது நமக்கு உயிருக்கு ரொம்ப இன்றியமையானது. அது மேலுலகத்தில் தான் இருக்குது, அதாவது நம்மளுடைய பூமிக்கு மேலே இருக்குது. இதே மாதிரி H2ங்கிறது ஹைட்ரஜன் நமக்கு சூரிய ஒளியிலேருந்து கிடைக்கிது. தண்ணின்னு சொன்னால் நமக்கு தெரியுது, எது தெரியுது? ஒன்லி அந்த நீராக இருக்கக்கூடிய நீரை மட்டும்தான் தெரியுது, ஐஸ் கட்டியாக இருக்கக்கூடிய தெரியுது. உண்மையாக அதோட காம்போசிஷன் என்ன? H2+Oங்கிறது. அது மாதிரி பல பொருட்கள் நம்ம என்ன செய்கிறோம், அது இருக்கிறத பார்த்து அப்படியே எடுத்துக்கிறோம். உதாரணத்துக்கு பாருங்களேன், பாம்பு பாலை குடிக்குது. அது எத்தனை படங்களை பார்த்து நான்லாம் நம்பி விட்டேங்க, பாம்பு பால் குடிக்கும்னு. அதே மாதிரி பாம்பு கரையாம் புத்துக்குள்ளார பாம்பு இருக்குது அப்படிங்கிறது. ஆக்சுவலி பாம்பு எங்கெல்லாம் இருக்கக்கூடியதுன்னா, நல்ல வெட்டான கொஞ்சம் பிளேசஸில், அடர்த்தியான காடுகள், பொந்துகள் அப்படின்னா அது வாழும். கரையாம் புத்துக்குள்ளாரெலாம் அது போயிருக்கணுங்கிற அவசியம் அதுக்கு இல்லை. அதே மாதிரி அதுக்கு தண்ணி குடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். நாக்குனால் தண்ணி குடிக்க முடியாததுனால ஸ்ப்ளிட் டங்க், அதுக்கு பிளவுபட்ட நாக்கு, உறிஞ்சிற தன்மை கிடையாது. அதனால் அது தண்ணி குடிக்கணும்னா என்ன செய்யும்னா, அந்த தண்ணி இருக்கிற ஏரியாக்குள்ளார முங்கி ஸ்கின் ஃபுல்லும் அப்சர்வேஷன் இருக்குது அதுக்கு. அப்படி இந்த மாதிரி தண்ணிக்குள்ளார முங்க முடியாத பாம்புகள் என்ன செய்யும்னா, ஒன்று சின்ன குட்டைகள் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளார உள்ளே போயிட்டு வாயை திறந்து நாம் எப்படி தண்ணியை கல்படிக்கிறோம் பாருங்கள், அது மாதிரி தான் குடிக்க முடியும். பட் அது நமக்கு பார்த்தா அப்படி தெரியுதா? இவங்க என்ன மாதிரி சொல்கிறாங்களோ அதெல்லாம் நம்பி நம்ம அதை உண்மைன்னு நினச்சி எடுத்துடுறோம். அப்படி எடுக்காமல் அந்தந்த பொருட்களுடைய மெய்ப்பொருளை காண்பது தான் அறிவு அப்படின்னு சொல்கிறார். குறள் எண் 356. கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றீண்டு வாரா நெறி அப்படிங்கிறார். கற்று ஈண்டு, இப்போது யார் அந்த மெய்ப்பொருளை நல்லபடியாக கற்றுக்குறாங்களோ, ஒரு நல்ல ஒரு குருட்ட அதை கற்றுக்குறாங்களோ, அவங்க ஈண்டு, அவங்க பெற போகிறாங்களாம். என்னது பெறுதல்ங்கிற வார்த்தையை எங்கே சொல்கிறாரு? இப்போ நம்ம ஒரு கன்று ஈண்டது, மகவு ஈண்டது, பிள்ளைங்க பெறோம் நம்ம அப்படின்னு சொல்கிறம்போது, அந்த முதல்ல அது உருவானதுக்கப்புறம் அதை பாதுகாத்து பேணி காத்து அதுக்குரிய சாப்பாடெல்லாம் போட்டு அதுக்கப்புறமான முதிர்ந்த ஒரு ஸ்டேஜ் வரும்போது அது அந்த குழந்தையாக வெளியில் வருது. அது மாதிரி இந்த மெய்ப்பொருளை நல்லபடியாக உணர்ந்து அதுக்குரிய காலம் வரைக்கும் அதை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முழு க்ரோத்து ஃபுல்லாக வளர்ந்ததுக்கப்புறம் யார் அந்த மெய்ப்பொருளை கண்டாருங்கிற போது தான் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அதாவது நல்லபடியாக உள்வாங்கி அந்த மெமரிக்குள்ளார ஸ்ட்ராங்காக இருக்கோ, தலைப்படுவர் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு உறுதியாக மற்றீண்டு வாரா நெறி, திருப்பி இங்கே வரணும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை இருக்காது அப்படிங்கிறார்.
பூ உலகத்தில் அவன் பிறக்கப் போவதில்லை என்பது உறுதி அப்படின்னு சொல்கிறார். படித்தார் அப்படின்னு சொல்லலை பாருங்களேன், கண்டார்னு போட்டிருக்கார். இப்போது நம்ம சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, எந்த ஒரு படிப்பையும் நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்த்தோம்னா அது ஈஸியாக மண்டையில் பதியும் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் அப்படின்னு காமிக்கும்போது அந்த ஆப்பிளோட படத்தை காமிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம என்ன படிக்கிறோமோ அதை அப்படியே நம்ம கண்ணார ஒரு படம் மாதிரி ஓட்டி பார்த்தோம்னா நம்ம நினைவில் எப்போதுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி நல்ல ஸ்ட்ராங்காக மெய்ப்பொருளை கற்று உணர்ந்தவனுக்கு தலையாச முக்கியமாக கிடைக்கக்கூடியது என்னன்னா, அவன் திருப்பி வர போகிறதில்லை இந்த உலகுக்கு அப்படிங்கிறது. குறள் 357. ஓர்த்துள்ளம் உள்ளது உணரின் ஒரு தலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு. ஒரு தலையாய் ஓர்த்து, இப்போது ஒரு மனசாக கேட்டது அந்த உபதேசங்கள் எல்லாத்தையும் உள்ளத்து உணரின், அவனோட உள்ளம் நல்லபடியாக அதை உணர்ந்ததுன்னா பேர்த்து பிறப்பு, இந்த இடத்துல இருந்து மாறி வேறு பிறப்புங்கிறது அவனுக்கு உண்டா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது பிறப்பு இருக்குன்னு நினைக்காதீங்க. யார் ஒருத்தர் நம்ம கேட்ட நல்ல நல்ல உபதேசங்களை மனசுக்குள்ளே நல்லபடியாக உள்வாங்கி அதை அப்படியே ஒரு தலையாக நல்லபடியாக உணர்ந்து அதோட பொருள் மெய்ப்பொருள் உணர்ந்து இருக்கிறவனுக்கு மறு உலகம், அதாவது மீண்டும் பிறப்பு இருக்குன்னு நினைக்காதீங்க, அவன் திருப்பி பிறக்கவே போகிறதில்லைன்னு சொல்கிறார். குறள் 358. பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பதறிவு. எங்கே சுற்றினாலும் நம்ம எங்கே போகிறோம் பாருங்கள். நம்ம இந்த உலகத்துலேயே நம்ம வீட்டுக்கு போனால் நல்லா இருக்குது, ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், ஹோம் இஸ் பெஸ்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா. வீடு நமக்கு அவ்வளோ சுகமானதுங்கிறது இந்த உலகத்துலேயும் நமக்கு தெரியுது. பிறப்பு இறப்பு அப்படிங்கிற ஒரு பேதமையிலிருந்து நீங்கி அந்த ஒரு மயக்கத்திலிருந்து நீங்கி நல்ல பொருளான சிறப்பாக இருக்கக்கூடிய இது எது அப்படிங்கிறது காண்பது தான் அறிவு அப்படின்னு சொல்கிறது. திருப்பி அதே இதை இன்சிஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம கூட நினைக்கலாம், அது சொன்னதே சொல்கிற மாதிரி இருக்கும். சில சமயத்தில் அப்படி தோணி தான் போகுது. அதுக்கு என்ன காரணம்னா, இப்போ நம்ம பாருங்களேன், ஒரு துணியை க்ளீன் பண்ணோம்னா ஒரு 4 அடி 4 துவைச்சா தான் அது க்ளீன் ஆகுது, ஒரு தடவை துவைச்சா போகிறதில்ல. அது மாதிரி நம்ம மண்டையிலையும் மனசுலேயும் அவ்வளோ அழுக்குகள் இருக்குது. அழுக்குன்னு நான் சொல்கிறது இந்த பற்றுகளை தான். இந்த பற்றுகள் போகணுன்னா பல விதமாக சொன்னால் தான் நமக்கு அது நல்ல ஆழமாக பதியும். அதனால தான் அப்படி சொல்கிறார். பிறப்பு அப்படிங்கிற அந்த ஒரு மயக்க நிலை, பேதமைனா என்ன, பைத்தியம், அது நீங்கிறதுக்கு சிறப்பென்னும் நல்ல சிறப்பான பொருளால், செம்மையான பொருள், சூப்பரான இது என்ன அப்படிங்கிறத காண்பது, அதை நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் அறிவு படைச்சதோட பலன்கிறது. சுற்றிக்கிட்டே இருக்காதப்பா, வீடு போப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி. குறள் 359. சார்புணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றழித்து சார்தரா சார்தரு நோய். சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின். இப்போது அந்த 5 புலன்களும் எனக்கு உதவுறதுக்கு தான் வந்தவை இல்லையா. ஆனால் நான் என்ன ஆகிடுறேன், நான் அது மேலே சார்பாகிடுறேன், அது மேலே சாய ஆரம்பிச்சிடுறோம், அதை டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். எனக்கு உதவியாக இருக்க வேண்டியதுக்கு பகரம் அது சொல்கிறத கேட்டு நான் அதை பின்னாடி போயிடுறேன். அப்படி அந்த சார்பு தன்மையை, அந்த டிபெண்டன்சியை கெடுக்கிற மாதிரி நான் ஒரு ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணினேன்னா சார்தரா சார்தரு நோய், இந்த பற்றுகள்னால வரக்கூடிய நோய் வராமல் போகும் அப்படிங்கிறது. இது எப்படி இருக்குன்னா, ஒரு தொலைபேசி, அந்த காலத்துலாம் டெலிஃபோன் இருக்கும், ஒரு ஓரத்தில் ஒரு ஹேண்ட் ஸ்டாண்டில் தான் இருக்கும். அப்போ எப்போல்லாம் கால் வருதோ அப்போ தான் நாம் போய் அட்டன் பண்ணுவோம். ஆனால் இப்போ அலைபேசி ஆனதுக்கப்புறம் எப்போல்லாம் நமக்கு ஒரு டைம்னு ஒரு மெசேஜ் வருதோ உடனே அதை எடுத்து பார்த்துடுறோம். அது இல்லாட்டியும் வருதா இல்லையான்னு செக் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். அந்தளவுக்கு அது பின்னாடி நாம் விழுந்துடுறோம். அப்படி போகாமல் இது எனக்கு உதவி செய்ய வந்த பொருள் தான் அப்படின்னு விலக்கி வச்சு பார்த்தோம்னா நமக்கு அது சார்புனால் வரக்கூடிய எந்த துன்பங்களும் வராது. அதாவது வீடு பேர் வேணும்னு நினைக்கிறவங்க எதையும் சார்ந்து, எதையும் தேவை டிபெண்ட் இல்லாமல் அது கெட ஒழுகின், அந்த எண்ணம் கெட்டு போக மாதிரி ஒழுக்கமாக இருக்கணும்னா அந்த சார்புத்தன்மையே இல்லாமல், டிபெண்டன்சியே இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதனால் வரக்கூடிய துன்பம் எதுவுமே வராதுங்கிறார். குறள் 360. காமம் வெகுளி மயக்கம் இம்மூன்றின் நாமம் கெடும் நோய் அப்படின்ட்டார். காமங்கிறது விருப்பம், வெகுளிங்கிறது கோபம், மயக்கம்ங்கிறது ஒரு தெளிவான சிந்தனை இல்லாதது. இந்த அந்த மூணுடைய பேரே கெட்டு போகிற மாதிரி இருந்தால் கெடும் நோய், துன்பம் நமக்கு வராது அப்படின்னு சொல்கிறார். எது மேலேயும் விருப்பு கொள்ளாத, வெகுளி, யாரை பார்த்தியும் கோவப்படாத,
மயக்கம் எதாக இருந்தாலும் மெய்ப்பொருள் காணணும். இதோடைய உண்மையான நிலை என்ன அப்படின்னு ஆராய்ஞ்சு அறியக்கூட அறிவு இருக்கணும். எந்த துன்பமும் நம்மளை அண்டாது. இப்படி இருக்கிறது நமக்கு இல்வாழ்க்கையில் இருக்கிற நமக்குமே மெய்ப்பொருள் காண்பது அறிவு நல்லதுங்கிறனால நம்மளும் கடைப்பிடிக்கலாம். சரி, அடுத்த பதிவில் அடுத்த அதிகாரமாகிய அவா அறுத்தலை பற்றி பார்க்கலாம். நன்றி. வாழ்க தமிழ், வளர்க அறம். தேங்க்யூ.